வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூனிவர்சிட்டி விட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் டோட்டலாக 7 மெம்பர்ஸ் இருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து 3 புக்லேருந்து கேதர் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். எந்தெந்த புக்னால் எட்வர்ட் ஆல்பர்ட்டோட புக்கு, ஹட்சனோட புக்கு, அதுக்கப்புறம் KR ராமச்சந்திரன் நாயரோட புக். இது 3த்துலேருந்தும் நான் வந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜார்ஜ் செயின்ஸ்பரி. இவர் தான் வந்து இந்த 7 மெம்பர்ஸும் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்லி காயின் பண்ணியிருக்காரு. அந்த 7 மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா எலிசபெத்தன் ப்ளே ரைட்ஸ். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடியே வந்து இவங்கலாம் வந்து ப்ளே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் வந்து ஷேக்ஸ்பியருக்கு ப்ரெடிசிசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்கள பார்த்து தான் அட்மையர் ஆகி ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மார்லோட இன்ஃப்ளூயன்ஸ், தாமஸ் கிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ், ஜான் லில்லியோட இன்ஃப்ளூயன்ஸ், இவங்க 3 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அண்ட் சம் பிளேஸ் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டி விட்ஸோட கொலாபரேட்டடாகவும் பண்ணியிருக்காரு. அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம 7 யூனிவர்சிட்டி விட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் லில்லி, தாமஸ் கிட், ஜார்ஜ் பீல், தாமஸ் லாட்ஜ், ராபர்ட் கிரீன், கிறிஸ்டோஃபர் மார்லோ அண்ட் தாமஸ் நாஷ். இதுதான் வந்து நம்மளோட 7 எலிசபெத்தன் ப்ளே ரைட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி விட்ஸோட காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இவங்க எல்லாருமே வேறு ஊரில் பிறந்திருந்தாலுமே எல்லாருமே வந்து அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க மட்டும்தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும்தான் தாமஸ் கிட். அதனால தான் நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து உங்களுக்கு தாமஸ் கிட்டை வந்து டிஃப்ரெண்ட் கலர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ தாமஸ் கிட் மட்டும்தான் எந்த யூனிவர்சிட்டியிலையுமே படிக்கலை. மற்ற எல்லாருமே எய்தர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இல்லைன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா வேறு ஊரில் பிறந்திருந்தாலும் அந்த படிக்கிறதுக்காக அந்த யூனிவர்சிட்டி வரணும் இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு பிளேஸில் தங்கி எல்லாருமே வந்து நிறைய ஒரு கொலீக்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது, அவங்க டிஸ்கஸ் பண்ணி ப்ளே எழுதுறது, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அட்லீஸ்ட் எல்லாருமே இல்லைனாலும் 2-3 மெம்பர்ஸ் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி தான் எழுந்தாங்க, கொலாபரேட் பண்ணி எழுந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. ஸோ இவங்களோட மெயினான காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் வந்து ஹீரோயிக் தீம்ஸ் இருக்கும். யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து நிறைய போயம்ஸும் எழுதியிருக்காங்க, பேம்ப்ளெட்ஸும் எழுதியிருக்காங்க. பட் இங்கே நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது பிளேஸை பற்றி மட்டும்தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளேஸை பற்றி மட்டும்தான் கேட்பாங்க குவிஸ் எல்லாமே. பட் நோ தட் அவங்க நிறைய வந்து போயம்ஸும் எழுதியிருக்காங்க, பேம்ப்ளெட்ஸும் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களோட காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்னஸ் ஃபார் ஹீரோயிக் தீம்ஸ். ஒரு ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்பிக்லேருந்து அப்போ தான் அவங்க மாறுறாங்க. ஒரு எப்பிக் மாதிரி எழுதணும் அப்படின்றதுலேருந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. அப்போ வந்து எப்பிக்கில் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஹீரோ எடுத்து அவங்களோட கிட்டத்தட்ட வந்து ஒரு காட் மாதிரியே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஹீரோயிக் தீம் மாதிரி எடுத்து தான் இதில் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதில் வந்து ஸ்ப்ளெண்டட் டிஸ்கிரிப்ஷன் இருந்தது, லாங் செட் ஸ்பீச்சஸ் இருந்தது, நிறையா வந்து ஒரு மோனோலாகோ, சாலிலோக்கி அந்த மாதிரி நிறைய இருந்தது. ப்ரெசென்டட் வயலண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டோட த ஸ்பானிஷ் ட்ராஜடி ஆகட்டும், ஃபாஸ்டஸ் ஆகட்டும், மார்லோட டாக்டர் ஃபாஸ்டஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில வயலண்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து ஆன் த ஸ்டேஜ்லேயே இருக்கும். இது வந்து நம்ம அரிஸ்டாட்டிலோட இதில் பார்த்திங்கன்னா ட்ராஜடி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் த ஸ்டேஜில் வந்து நம்ம வயலண்ட்டான சீன்ஸ்லாம் காமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இதில் வந்து அந்த மாதிரி வயலண்ட் சீன்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளாங்க் வேர்ஸ் வந்து மார்லோ வந்து முன்னாடியே யூஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே மெயினாக வந்து நிறைய வந்து இந்த ஆன் ஸ்டேஜ் ட்ராமாவில் யூஸ் பண்ணது வந்து மார்லோ அண்ட் கிட் தான். இவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து இவங்கள்ட்ட வந்து அந்த இதை வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவரோட பிளேஸ் எல்லாத்துலேயுமே வந்து பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு இந்த ஆத்தர்ஸில் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோ, ராபர்ட் கிரீன், தாமஸ் நாஷ். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தாமஸ் லாட்ஜ், ஜார்ஜ் பீல், ஜான் லில்லி. முன்னாடியே சொன்ன மாதிரி தாமஸ் கிட் வந்து எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்கலை. பட் இவங்களுக்கு ஈக்குவலாகவே அவர் எழுதுனதுனால அவரையும் இந்த யூனிவர்சிட்டி விட்ஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு நம்ம செயின்ஸ்பரி.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டோஃபர் மார்லோவை பற்றி. இவர் தான் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ப்ரீ ஷேக்ஸ்பியரன் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவரோட இதுதான் வந்து மெயினாக இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டார். மேபி இவர் இன்னும் நிறைய வருஷம் இருந்தார் அப்படின்னா வந்துட்டு நிறைய பிளேஸ் எழுதியிருப்பார், ஷேக்ஸ்பியருக்கு மேலேயே வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நிறைய இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் இதில் கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸுமே, இந்த பிபிடியில் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே இந்த 3 புக்கில் இருந்தும் எடுத்தது மட்டும்தான். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நம்பி வந்து இது படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்ஸ் ஆஃப் மார்லோ. மொத்தம் வந்து மார்லோ வந்து 6 பிளேஸ் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட இதில் கொடுத்துருக்காங்க ராமச்சந்திரன் நாயர் புக்கில். அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேம்பர்லைன், டாக்டர் ஃபாஸ்டஸ், த ஜூ ஆஃப் மால்டா, எட்வர்ட் II. அந்த டேம்பர்லைன் வந்து பார்த்திங்கன்னா 2 பாட்டாக எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து த ட்ராஜடி ஆஃப் டிடோ, நார்மலாக வந்து டிடோன்னு சொல்லுவாங்க. அது வந்து இவர் வந்து முக்கால்வாசி கிட்ட கம்ப்ளீட் இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து தாமஸ் நேஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு நார்மல் ட்ராமா அந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 4மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருந்திருக்கு. இதில் ஜூ ஆஃப் மால்டாவை பேஸ் பண்ணி தான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், அதில் வந்து வராரு இல்லையா ஜூ ஷைலாக், அதை வந்து இதிலேருந்து தான் எடுத்திருக்காரு. அதே மாதிரி எட்வர்ட் II வந்து பேஸ் பண்ணி தான் அவரோட ரிச்சர்ட் II, ரிச்சர்ட் III, எட்வர்ட் III இதெல்லாம் வந்து அந்த க்ரானிக்கல் பிளே மாதிரி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பிளே த மேசக்கர் ஆஃப் அட் பாரிஸ், இது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு பிளே. இது வந்து பாதி தான், ரொம்ப கம்மியாக தான் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவரோட லைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவுமே இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாங்க் பர்சனுடைய யூஸ் வந்து இவரோட ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. ஈவன் பென் ஜான்சன் கூட இவரோட லைன்ஸ், இவரோட ஸ்டைலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடு இவரோட லைன்ஸை வந்து என்னன்னு சொல்லியிருக்காருன்னா மார்லோஸ் மைட்டி லைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் டேம்பர்லைன் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிளே ரிட்டன் இன் blank verse அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவரோட போயம்ஸ் பார்த்தீங்கன்னா த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ், இதுதான் வந்து இதை வந்து தான் பேரடி பண்ணி, அதாவது ஒரு கிண்டல் பண்ணி ஜான் டன் வந்து த பெய்ட் அப்படின்ற ஒரு போம் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து ஹீரோ அண்ட் லியாண்டர், இதையுமே வந்து சாப்மேன் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ அண்ட் லியாண்டரை பேஸாக வச்சு தான் ஷேக்ஸ்பியர் வந்து வீனஸ் அண்ட் அடோனிஸ் அப்படின்ற அவரோட நரேட்டிவ் போயம் வந்து எழுதியிருக்காரு. இன்னொரு போயம் பார்த்தீங்கன்னா ஃபார்செலியா, இது வந்து லூக்கன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அதுலேருந்து மார்லோ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் மார்லோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான் லில்லி, இவரை வந்து த பயனியர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி விட்ஸ்மே வந்து பிளேக்கு தான் ஃபேமஸ். பட் ஜான் லில்லி பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நம்ம நிறைய எந்த புக்லேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ராமச்சந்திரன் நாயர் புக்கில் மட்டும்தான் இவரை பற்றி ரொம்பவுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜான் லில்லி வந்து த பயனியர் ஆஃப் த இங்கிலீஷ் ப்ரோஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவரோட பிளேஸை பற்றி பார்த்துக்கணுன்னா அவர் வந்து மொத்தம் 8 பிளேஸ் எழுதியிருக்காரு. இவரோட பிளேஸ் எல்லாமே வந்து காமெடிஸ் தான். இவர் வந்து ட்ராஜடியே எழுதலை. இவர் எழுதின எல்லா பிளேஸுமே வந்து காமெடிஸ் தான். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க எல்லா பிளேயுமே வந்து அவரோட காமெடிஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இவரோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா யூஃபியஸ் த அனட்டமி ஆஃப் விட், யூஃபியஸ் அண்ட் ஹிஸ் இங்கிலாந்து. இதை வந்து யூஃபியஸ் பற்றி 2 பார்ட்டில் எழுதியிருக்காரு. இந்த 2 பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸில் எழுதியிருக்காரு. ஒரு டேல் மாதிரி எழுதியிருக்காரு, ப்ரோஸ் ஃபிக்ஷன். அதனால தான் இதை வந்து ப்ரோஸ் ஃபிக்ஷன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஏன் அவ்வளோ ஃபேமஸ்னால் யூஃபியஸ்ன்ற ஒரு மேன் வந்து எத்தனியன் மேன். இவன் வந்து நிறைய ஊருக்கு சுற்றிட்டு போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அங்கே ஒரு கொஞ்ச நாள் இருப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு இங்கிலாண்டில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனோட கண்ட்ரிக்கு போவான். இந்த மாதிரி அவனை பற்றி அவன் எல்லா டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணி அவன் போகிற இடத்துலலாம் என்னென்னலாம் இருக்குன்றதை எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஃபியஸ் வந்து இங்கிலாண்டை பற்றி ரொம்ப நிறைய டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து திட்டி எழுதியிருந்தாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஒரு சில இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் there is no beauty but in England அந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கிலாந்து பீப்புளுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். ஒரு சிலதெல்லாம் திட்டி எழுதியிருந்தாலுமே இவங்களுக்கு வந்து இங்கிலாண்டை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காருன்னா த லேடிஸ் ஆஃப் இங்கிலாண்டுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு இந்த 2 ப்ரோஸையுமே.
இதை வந்து லேடிஸ்லாம் வந்துட்டு அப்போ வந்து எல்லாருமே வீட்டில் இருந்து படிச்சுட்டு தானே இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு மாரல் ஹேண்ட்புக் மாதிரி வச்சுட்டாங்க. லேடிஸ் எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருந்ததுனால அதை வந்து ஒரு மாரல் ஹேண்ட்புக் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த புக்கில் இருந்து தான் நம்மளுக்கு ஒரு லிட்ரரி டேர்ம் வந்து காயின் ஆச்சு. அது என்னென்னா யூஃபிசம். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல். அப்படின்னா என்னென்னா an artificial highly elaborated way of speaking. ஒரு சின்ன விஷயத்தையே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹைஃபையாக இருக்கவங்கலாம் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் தான் இவர் எழுதியிருப்பார். ஸோ அதை வச்சு தான் யூஃபிசம் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜான் லில்லி. ஸோ இதனால தான் அவரை வந்து பயனியர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் நாஷ். எப்படி ஜான் லில்லி வந்து ப்ரோஸுக்கு வந்து ஒரு பயனியரோ அதே மாதிரி நாஷ் வந்து நாவலுக்கு வந்து ஒரு பயனியர் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் நாயர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இவர் வந்து எழுதுனது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளே தான். பட் இவர் எழுதின ஒரு நாவல்னு சொல்ல முடியாது, ஒரு மாடல் நாவல்னு சொல்லிக்கலாம். அந்த சமயத்தில் வந்து நாவல் யாரும் எழுதலை இல்லைங்களா, அந்த மாடல் நாவல்னு சொல்லிக்கலாம். ஒரு காமெடி இவர் எழுதினது பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட். அது வந்து நிறைய பேத்துக்கு யாரும் தெரியாது. ஆனால் இந்த நாஷ் வந்து நிறைய பேம்ப்ளெட்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த பேம்ப்ளெட்ஸில் வந்து ரிலீஜியஸ் கான்ட்ரோவர்சிஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. அண்ட் நாஷ் வந்து நிறையவே கொலாபரேட் பண்ணியிருக்காரு, எல்லாத்துக்கூடையுமே கொலாபரேட் பண்ணி எழுதியிருக்காரு. இவர் எழுதின அந்த மாடல் நாவல்னு சொன்னேன் இல்லைங்களா, பயோனியர், ஒரு ப்ரீகர்சர் ஆஃப் த நாவல், ப்ரெடிசஸர் ஆஃப் த நாவல்னு சொல்லலாம். அது என்னன்னா த அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர் ஆர் த லைஃப் ஆஃப் ஜாக் வில்சன். இதை வந்து ராமச்சந்திரன் நாயர் புக்கில் கொடுத்துருக்காங்க, த ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பிகாரஸ்க் நாவல். ஸோ இதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து வர ஜாக் வில்சன் அப்படின்றவர் தான் ஹீரோ. அந்த ஜாக் வில்சன் அப்படின்றவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோக் மாதிரி, ஒரு பேட் வில்லன் மாதிரி. அந்த வில்லன் வந்து அந்த வில்லனை வந்து ஹீரோவை வச்சு அவங்க என்னென்னலாம் அவங்கள சுற்றி நடக்குது அப்படின்றத சொல்கிறது தான் நம்ம பிகாரஸ்க் நாவல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பிகாரஸ்க் நாவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ரிச்சர்ட்சன், இதை வச்சுட்டு தான், இந்த மாடலில் வச்சுட்டு தான் ரிச்சர்ட்சன், ஃபீல்டிங் இவங்கெல்லாம் வந்து ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிகாரஸ்க்னா என்னன்றதை நான் கீழே கொடுத்துருக்கேன். பிகாரஸ்க் மீன்ஸ் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அ ரஃப் அண்ட் டிஸ்ஹானஸ்ட் பட் அப்பீலிங் ஹீரோ. ஸோ இதுதான் வந்து ரொம்ப மெயினான ஒர்க்கு தாமஸ் நாஷ்து, த அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர் ஆர் த லைஃப் ஆஃப் ஜாக் வில்சன். ஸோ இவரோட அதர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த ஐசில் ஆஃப் டாக்ஸ் அப்படின்றத வந்து பென் ஜான்சன் கூட சேர்ந்து எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தாமஸ் நாஷ் மட்டும்தான் ரொம்ப நாள் உயிரோடு இருந்திருக்காரு அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ்லேயே. மற்றவங்க எல்லாருமே ரொம்ப கம்மி நாளில் இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சிட்னியோட ஆஸ்டஃபல் அண்ட் ஸ்டெல்லாக்கு வந்து ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து டிடோ அப்படின்ற மார்லோவோட பிளேவை வந்து இவர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் த ஒர்க்ஸ் ஆஃப் தாமஸ் நாஷ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் கிட். இவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளே ரைட். நம்மளுக்கு த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்ற ஒரு பிளேவும் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி விட்ஸ் இவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு சில ஒர்க்ஸ் தான் இவரோட மெயின்னு சொல்ல முடியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து த ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஈவன் தாமஸ் கிட் அப்படின்னாலே த ஸ்பானிஷ் ட்ராஜடி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒர்க்கு. அதை வந்து எதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதுறாருன்னா லாட்டின் ட்ராஜடி ரைட்டர் செனேக்கா அப்படின்றவரோட ட்ராஜடி பிளேயெல்லாம் படிச்சுட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி எழுதுறாரு. இதை வந்து ஒரு செனேக்கன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. செனேக்கன் பிளே அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி, ஒரு ஹாரர் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து வர ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதில் ஹீரோன்றப்ப ஒரு அப்பா தான் ஒரு மேட் பர்சனாக ஆக்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஒரு கிங்கை வந்து கில் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த இதை வந்து பேஸாக வச்சு தான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஹேம்லெட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியும் ஹேம்லெட்டோட ஸ்டோரியும் ஒரு 50 to 60% வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். மேடாக ஆக்ட் பண்ணுறது, ப்ளே வித்தின் அ ப்ளே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் ட்ராஜடி அண்ட் ஹேம்லெட்டில் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். அண்ட் ஹீரோஸ் டு சோல் ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைன் பொயட்டிக் அட்டரன்சஸ் இதெல்லாமே வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஹேம்லெட்டில் யூஸ் பண்ணியிருப்பார். இதை வந்து கிட்டோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டோட அதர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் ஃபிலாசபி,
கார்னெலியா வந்து ராபர்ட் கார்னியர் எழுதின ஒரு பிளேயோட டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தாமஸ் நாஷ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பீல் வந்து ஒரு நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஒரே மாதிரியே இப்போ லில்லி பார்த்தீங்கன்னா வெறும் காமெடி மட்டும்தான் எழுதியிருப்பாரு. கிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராஜடி எழுதியிருப்பாரு. மார்லோவும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ட்ராஜடி அந்த க்ரானிக்கல் பிளே மட்டும்தான் இருக்கும். பட் ஜார்ஜ் பீல் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளேஸ் எழுதியிருக்காரு. அதில் பாஸ்டரல் இருக்குது, ரொமான்டிக் ட்ராஜடி இருக்குது, க்ரானிக்கல் பிளே இருக்குது, மிஸ்ட்ரி பிளே இருக்குது, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எழுதியிருக்காரு. ஸோ இவரோட ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ், இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி. கிங் எட்வர்ட் த ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு க்ரானிக்கல் பிளே. ஸோ ரிமெம்பர் தட் ஜார்ஜ் பீல் வந்து எட்வர்ட் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காரு, மார்லோ எட்வர்ட் செகண்ட் எழுதியிருக்காரு, ஷேக்ஸ்பியர் எட்வர்ட் தேர்ட் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் ஒருத்தருக்கும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து த ஓல்டு வைஃப்ஸ் டேல், இது வந்து ஒரு கிளவர் சட்டையர். இதை வந்து ராமச்சந்திரன் நாயர் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஃபர்ஸ்ட் ட்ராமாட்டிக் லிட்ரரி சட்டையர் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து த லவ் ஆஃப் கிங் டேவிட் அண்ட் ஃபேர் பெத்சேப் அப்படின்ற ஒரு பிளேயும் எழுதியிருக்காரு. த பேட்டில் ஆஃப் அல்கசார் அப்படின்றதையும் எழுதியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஜார்ஜ் பீல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் க்ரீனை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இவர் தான் வந்து அந்த 1592 வந்து ஷேக்ஸ்பியரை வந்து ஒரு அப்ஸ்டார்ட் க்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு பேம்ப்ளெட்டில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அந்த இதில் தான் வந்து க்ரீனை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இவர் அதே மாதிரி நிறைய பேம்ப்ளெட்ஸ் எழுதியிருக்காரு. இவருமே பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இவருமே வந்து ஒரு ப்ராலிஃபிக் ரைட்டர். நிறைய வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ரொமான்சஸ், பிளேஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி கூட எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிளேஸ் எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சோஸ், கிங் ஆஃப் அரகன், ஃப்ரையர் பேக்கன் அண்ட் ஃப்ரையர் பொங்கே, ஆர்லாண்டோ ஃபியூரியோசோ, த ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேம்ஸ் தி ஃபோர்த். ஸோ ஜேம்ஸ் தி ஃபோர்த், ஜேம்ஸ் தி சிக்ஸ்த், இவங்கெல்லாம் வந்து ஜேம்ஸ் அப்படின்றவர் வந்து ஸ்காட்டிஷ்லேயும் இருக்கும், இங்கிலாண்ட்லேயும் இருக்கும். ஜேம்ஸ் த சிக்ஸ்த் ஆஃப் ஸ்காட்லாண்ட் தான் வந்து இங்கிலாண்டோட ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து, இதை வந்து ராபர்ட் க்ரீனும் தாமஸ் லாட்ஜும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் ராபர்ட் க்ரீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் லாட்ஜ், இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிவர்சிட்டி விட். இவரோட ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா த ஊன்ஸ் ஆஃப் சிவில் வார், இதுதான் இவரோட ஒன்லி சர்வைவிங் பிளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, ராபர்ட் க்ரீனோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி எழுதியிருக்காரு. அண்ட் ஹென்ரி சிக்ஸும் வந்து ஷேக்ஸ்பியரோட கொலாபரேட் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் இது வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் இது வந்து உண்மையா அப்படின்ற மாதிரி தெரியல. அப்புறம் வந்து இவர் எழுதின இன்னொரு ஒர்க் வந்து ரோசலிண்ட் யூஃபியஸ் கோல்டன் லீகசி இப்படின்ற ஒரு பிளேவை வச்சு அதில் வந்து ரோசலிண்ட் அப்படின்ற ஒரு நேம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு கேரக்டரை தான் வந்து ஆஸ் யூ லைக் இட்ல வந்து ஷேக்ஸ்பியர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ரோசலிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் ஹிஸ் ரொமான்சஸ். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இன்றைக்கி வந்து